போட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்ட நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசியாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டேன். வாயை திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்போ மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கையேடுறி ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். பிளடி கண்ட்ரி வைஃப். சார் கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறா. ஸ்கூட்டர்காரரே, நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல 2 பேருக்கு மேல போக முடியாது. சாரி சார். ஏட்டையா ஒரு வாரம் ஆனாலும் பொடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரரே, அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லைன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். பார்த்து போங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம் சார். பாத்து பக்கரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ்க்கு எடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷனை புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் 2 பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ, கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். வண்டி ஏட்டுக்காரோ. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டுருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா, இத நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா? நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க. டேய், வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான். என்னங்க? ஏய், உட்காராத, நில்லு.
நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய், எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடி. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசலா கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையிலுமா? ஏண்டி, உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிரண்ட வாங்கண்ணா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா உங்க அம்மா? Stop it. இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. செமுத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டேய் கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்கு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரா வேட்டிய? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டாங்க. அண்ணடா, தூக்குடா. தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. ஐயா, நடரா. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயா, அடிக்காதீங்க சார். நடா. ஏடா. நடா. நில்றா. டேய், ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். டேய், ஸ்டார்ட் தள்ளுடா. தள்ளு. வாடா. வாடா. பக்கிரிசாமி, அம்மா அந்த சாராயம் காய்ச்சனவங்கிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், கஞ்சாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே, உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அம்மா, அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது. வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம்,
இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். ஆம், பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதாடா மொன்ன முக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கொணக்கலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? காணா. ஐயா, இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கொணக்கலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குடு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. டேய், என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்ப வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடேமாவு வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்புனே. திரும்பனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்தடா நாயா? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய், சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி உன்னை பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து, மகனே அடிக்காத மகனே. உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து, வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது. நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? பார ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்திருப்பாங்களே. ஏன் நான் இவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிடுவாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இரண்டு ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குனீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ.
மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it nonsense. Huh? Thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஹை ஹீல்ஸா? No. Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்ல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி Yo, மிச்சாரு. yaar Singapore? என் பேர் உனக்கு நான் யார் தெரியும். நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuru அம்மா. ஆ, கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒன்னது உருவமா. அம்மா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டியுமா ஒரு மார்க்குமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. ஏய், கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஆ? டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இதாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல் இருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? ம். என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? எங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இரவாரத்துல அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய், விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொல்ச்சுதா, குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சிட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், போங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சரி, வா, இருக்கு. சாப்பிடலாம். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, ஆ? இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கார, கவுண்டரா? அதான்டா எடுத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனை விட்டு அப்பவா? ஆ, அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. சரி. ஜாக்கிரதை. ம். ஆ? ஓ! ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. ஆ? அடடடடடடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை. அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா
போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னண்ணே இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். ஏய், நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா, இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. வா பாக்கண்ணு வா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கிறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. ஆ? எங்க போயிட்டான்? ஆ? டேய், ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுட்டுது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா, அந்த அருவாளங்கடி. அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறான். ஏய் குருமா, ஐயையோ. அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா.